அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலாயாழ்வி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் நகராட்சி நன்லைப்பள்ளி, சமூகபுரம், பழனி. ஒரு ஊர்ல ஒரு வெட்டுக்கிளி எறும்பு இருந்துச்சா. இந்த எறும்பு சாப்பாட்டு உணவு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்துச்சா. அங்க ஒரு வெட்டுக்கிளி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்துச்சா. அங்கன ஒரு எறும்பு அரிசியை தூக்க முடியாம கீழே விழுந்துருச்சாமா. அந்த வெட்டுக்கிளி பார்த்து தூக்காம அதிக சாட்டிக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சா. அது பார்த்து அந்த எறும்பு சோகமா போயிடுச்சாமா. அப்புறமா இன்னொரு நாள் கழிச்சு ஒரு எறும்பு வந்துச்சா. அந்த எறும்பு பெரிய அரிசிய தூக்கிட்டு வந்துச்சா. அந்த தூக்க முடியாம இன்னொரு எறும்பு மாட்டையே அது மயங்கி விழுந்துருச்சாமா. அந்த எறும்பு சொல்லுச்சா, அண்ணா என்ன எனக்கு கொஞ்ச நேரம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சா அந்த எறும்பு. அந்த வெட்டுக்கிளி, உனக்குத்தான் கால் கைகாலெல்லாம் இருக்குல்ல, நீயும் உனக்கு உதவி செஞ்சுக்கோ அப்படின்னு பேசிச்சா அந்த வெட்டுக்கிளி. அது ரொம்ப சோகமா போயிடுச்சாமா. அப்புறமா அந்த எறும்பு அந்த வெட்டுக்கிளி சொல்லுச்சா, நீயும் என்னை மாதிரி ஜாலியா இருக்க வேண்டியதானே, ஏன் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு அந்த வெட்டுக்கிளி கேட்டுச்சா. அந்த எறும்பு சொல்லுச்சா, குளிர்காலம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது, அதனால நான் வயல் எல்லாம் பனியால நிறைஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுச்சா. அப்புறமா அந்த எறும்பு போன உடனே நம்மெல்லாம் கூடிய சீக்கிரமே எடுத்து வச்சிருவோம்னு நினைப்பத்திலேயே இருந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சாமா. அப்புறம் கூடிய சீக்கிரம் குளிர்காலமும் வந்துருச்சாமா. அந்த எறும்புகள்லாம் அவங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருந்தாங்களாமா. அப்புறமா அந்த வெட்டுக்கிளிக்கு ரொம்ப குளிர் அடிச்சு இறந்து போற இதுக்கு வந்துருச்சாமா. அதுக்கு ரொம்ப பசி அடிச்சுட்டான். எங்கனடா போய் சாப்பிடுறது அப்படின்னு அது யோசிச்சான். அங்க வயல்ல இருக்குல்ல, அங்க போய் சாப்பிடலான்னு போகும்போது அங்க எல்லாமே பனியால நிறைஞ்சிருச்சு. அந்த எறும்பு சொன்னது அதுக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சாமா. அதான் எறும்பு இருக்குல்ல, நம்ம எறும்பு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சான். அந்த எறும்போட வீட்டுக்கு போய் அந்த எறும்போட வீட்டோட கதவை தட்டிச்சாமா. அந்த எறும்பு கதவை திறந்துச்சா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு உங்க வீட்டுல கொஞ்சம் தங்களுக்கு இடமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாமா. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, நீ உணவை எல்லாம் சேர்த்து வச்சாதான் உன்னைய பழைய குளிர்காலத்துல உன்னால சாப்பிட்டு உயிர் வாழ முடியும்னு சொன்னேன்ல அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுச்சான். சரி, நீ எங்க வீட்டுக்கு தாங்க அப்படின்னு சொல்லுச்சான். அந்த வெட்டுக்கிளி தனக்குழிஞ்சு நின்றுச்சம்மா. இதுக்கு குரல் எனத்தான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்தான